ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சித்தார்த் மற்றும் மாதவன் நடிப்பில் ரிலீஸ் ஆன டெஸ்ட் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சித்தார்த் கிரிக்கெட் வீரராக இருக்காரு. இவர் லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்ச்ல சரியா விளையாடாததுனால சித்தார்த் தன்னோட திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. மாதவனும் நயன்தாராவும் கணவன் மனைவியா இருக்காங்க. 10 வருஷம் ஆகியும் இவங்களுக்கு குழந்தை இல்லை. மாதவன் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக நிறைய இடத்துல கடன் வாங்குறாரு. அந்த கடனை கொடுக்க முடியாம மாதவன் ரொம்ப திணறாரு. இந்த சமயத்துல மாதவன் சித்தார்த்தோட பையனை கிட்னாப் பண்றாரு. மாதவன் சித்தார்த்து கிட்ட நிறைய டீல் பேசுறாரு. அது என்ன டீல்? கடைசியா சித்தார்த் கிரிக்கெட்ல தன்னோட டீமுக்காக நல்ல விளையாண்டாரா இல்லையா? சித்தார்த் மகனுக்கு என்னாச்சு? கடைசியா மாதவனுக்கு என்னென்ன சம்பவம் நடந்துச்சு? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாப் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாப்ல சித்தார்த்தோட பையனை மாதவன் கிட்னாப் பண்ணி நிறைய டீல் பேசுவாரு. அதெல்லாம் படத்துல பரவலாம இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல சித்தார்த் கிரிக்கெட் விளையாடி தன்னோட திறமையை நிரூபிப்பாரு. அதுவும் படத்துல சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது அதை சமாளிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் என்னென்ன தப்புலாம் பண்றாங்க அப்படிங்கிறத படத்துல ஓரளவு நல்லா காட்டியிருக்காங்க. மாதவன் தன்னோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை சூப்பரா வெளிப்படுத்திருக்காரு. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல அவரோட வில்லத்தனம் யூனிக்கா இருக்கு. சித்தார்த் எப்போதும் போல நீட்டா நடிச்சிருக்காரு. நயன்தாரா மற்றும் மீரா ஜாஸ்மின் எமோஷனல் சீன்ஸ்ல நல்லா நடிச்சிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நடிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்தோட கதைக்குள்ள போகவே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. சொல்ல போனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வளவலா குலகுலன்னு தான் இருக்கு. படத்துல சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்துல மாதவன் ஆராய்ச்சி பண்றாருன்னு வாய் வழியா சொல்றாங்களே தவிர அவர் எந்த ஆராய்ச்சியையும் படத்துல பண்ண மாதிரி தெரியல. படத்தோட மெயின் ஜானர் ஸ்போர்ட்ஸ் தான். பட் இவங்க ஸ்போர்ட்ஸையும் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல, டிராமாவையும் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல. ஏதோ மாட்டு வண்டி காட்டுக்குள்ள போன மாதிரி தான் இருக்கு. எமோஷனலா நிறைய சீனை கனெக்ட் பண்ண நினைச்சிருக்காங்க. பட் நிறைய சீன் எமோஷனலா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்தை சசிகாந்த் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சித்தார்த், நயன்தாரா, மீரா ஜாஸ்மின் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.